அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் தோட்டம் வந்து குத்தி விட்ருந்தாங்க. போன டைம் வந்து ஆரி நட்டுருந்தோம். இந்த டைமும் குத்தி விட்ருக்காங்க, ஏதோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு தென்னஞ்செடிலாம் ரொம்ப வாடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தி போட்டுருக்கோம். இப்போ தான் வந்தோம். 9 கலப்பில் ஒரு 2 சால் ஓட்டிட்டு இப்போதைக்கு சும்மா லைன் போட்டிருக்கோம். மறுபடியும் சுற்றிரும் தூக்கி கட்டிட்டு தான் தண்ணி விடணும். கரண்ட் மோட்ரு நிலம் அவங்களது தண்ணி அவங்க நமக்கு விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் இருக்கிற இடத்துல ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். கீரை கொஞ்சம் சிக்கடிக்காய் அந்த மாதிரி விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். விதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 700 ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். மண்ணை நம்பி போட்டால் எதுவுமே கெட்டு போக மாட்டோம். நாம் அது கரெக்டான பராமரிப்பு பண்ணணும் நாம். ஓகேவா? இதில் வந்து இந்த கீரை சிக்கடிக்காய் வேற கொஞ்சம் நல்லா அப்படின்னுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லேண்டில் சும்மா இந்த மாதிரி தேங்காய் செடிக்கு நீங்கள் கால் போட்டிருப்பீங்க இல்லையா, தொட்டி, அதாவது தேங்காய் செடி சுற்றிலும் தண்ணி வரும். இதில் வந்து ஏற்கனவே தண்ணி போகிறதுக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க. சும்மா இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொரை வேற நட்டிங்கன்னா, சொரை வேற இல்லை ஏதோ ஒரு 4 சிக்கடிக்காய் வேற நட்டு பாருங்கள். சும்மா சாம்பிளுக்கு உங்கள் வீட்டாண்ட நட்டிங்கன்னா தண்ணிக்கு கட்டின மாதிரி இருக்கும். அந்த காய் வந்து வச்ச மாதிரி இருக்கும். ஒன்று உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அப்படி இல்லைனா சேல்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் பரப்பளவு அதிகமாக இருந்தால், இந்த மாதிரி வெயில் நல்லா கொஞ்சம் பரப்பளவு அதிகம், வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் சொரை நடும்போது கொடி சொரை நீங்கள் மேலே கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே நட்டிங்கன்னா அப்படியே கொடி ஓடிட்டுருக்கும். கொடி ஓட்டி காய் வைக்கும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸு அந்த மாதிரி எல்லாம் ஹைப்ரிட் வேறு தான் வந்துருச்சு. அப்போலாம் வந்து குண்டு சொரக்காய் வரும். இப்போயும் வருது நிறையா. வந்து இந்த லென்த்து சொரக்காய் அதான் வாங்கிட்டு வந்தோம். விதையெல்லாம் காய் வச்சுருக்குறோம் நல்லா வெயிலில். நாளைக்கு வந்து எட்டுன்னு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீரை விதைகள், அப்புறம் வந்து இந்த சொரக்காய், அப்புறம் வந்து இந்த மண்ணுக்கு மேலே காய் வைக்கிது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி நாள் பார்த்து நடணும். இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, முள்ளங்கிழங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி நாள் நடணும். ஏன்னா அது வந்து மண்ணுக்குள்ளே விளையிறது. இது மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த ப்ராசஸ் படி பண்ணாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓகே. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அனுபவம் தெரியும். அதனால் இந்த தேங்காய் செடியெல்லாம் கொஞ்சம் இப்படி தூக்கி கட்டணும். இது வெட்டினா கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, பாவமாக இருக்குது. ஏன்னா செடி வந்து வளர்ந்து வர்றது. இந்த டைமில் நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் வெட்டினாங்க. நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்பாக்கிட்ட. இதுக்கு ஒன்று தூக்கி கட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி தூக்கி கட்டிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் செடி வந்து நல்லா முத்தும். செடிகள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நிறையா வந்து கஷ்டப்படணும். இந்த ஃப்ரீ டைமில் ஏதோ கொஞ்சம் நம்ம வேலைக்கு போனால் மிச்ச டைமில் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது தான். விவசாயம் வந்து வளரணுங்க. நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கு வந்து அது கேட்குறோம். இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் தான் இதாகும், சக்ஸஸ் ஆகும் விவசாயம். இது நம்மளது வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்குறோம். இந்த பரப்பளவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80-90 சென்ட் இருக்கும். இதில் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். சில பேர் எல்லாம் காய் நடுங்க அப்படின்றாங்க. அதான் சிக்கடிக்காவும் கீரை போடலான்னு இருக்கிறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்படின்னு நட சொல்லியிருக்காங்க. இது நம்மளால் முடிஞ்சது நம்ம கைக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நல்லா. இப்போ கீரைலாம் போட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. இப்போ வேறு இதுனா கொஞ்சம் மருந்து அடிக்கணும், மருந்து போடணும், எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம அந்த கீரை வகைகள் நம்ம போடும்போது கொஞ்சம் மருந்தே இல்லாமல் இயற்கையாக வந்து நம்ம பண்ணலாம். நான் நாளைக்கு வந்து அந்த விதை வந்து பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோடய விதை எப்படி இருக்குது, சொர வேற எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் வீடியோவில். வந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நமக்கு வந்து எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவைப்படும். சகோதரர் சகோதரிகள் அனைவருமே. சில பேர் நம்ம வீடியோ மட்டும் பார்க்குறாங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்படும். பயனுள்ள வீடியோ தான் போடுறோம்.
நாம் வந்து மற்றவங்க மாதிரி பயனுள்ளாத வீடியோலாம் போட மாட்டோம். நம்மளால் நமக்கு தெரிஞ்சது பயனுள்ள தகவலாக தான் போடுவோம். நீங்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் விவசாயம் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் பாக்ஸில் க்ரீன் கலர்கிட்ட கமெண்ட் பண்ணிட்டு போங்க.